ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 25 அண்ட் 26 2 டேஸோட கண்டெக்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூஸு 48 இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸு. ஸோ இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணதுன்னா ரிச்சர்ட் கைண்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கன் ஆக்டர் தான். நியூயார்க் சிட்டிலேருந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணார். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா லைவ் ஹோஸ்ட்டு 48 இந்த நம்ம எடிஷன் முக்கியம் இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ராமா சீரிஸ் யார் வாங்கினதுன்னு பாருங்கள். டெல்லி கிரைம் அப்படின்னு சொல்கிற ஒரு இந்தியன் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் மூவி தான். ஸோ இதை டைரக்ட் பண்ணது யாருன்னா இந்தியன் கனடியன் டைரக்டர் ரிச்சி மேத்தா. ஸோ அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. மறந்துடாங்க டெல்லி கிரைம்ஸ். சரிங்களா? அப்புறம் கீழே பாருங்கள் பெஸ்ட் டிவி மூவி ஆர் மினி சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் சைல்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் அதோட மூவி தான். சரிங்களா? அந்த கண்ட்ரியோட மூவி. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சாமா. சரிங்களா? சாமா இதுவும் யூகே தான். சரிங்களா? ஸோ மறந்துடாங்க எப்பயுமே வந்து படிக்கும்போது எந்த கண்ட்ரியோட ஃபிலிமையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நம்ம டெல்லி கிரைம் வந்து டைரக்ட் பண்ணது இந்தியன் கனடியன் டைரக்டர் ரிச்சி மேத்தா. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் 48 எடிஷன் அதையும் பார்த்துங்க. அப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா ரிச்சர்ட் கைண்ட். சரிங்களா? அவங்களையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். TX2 அவார்ட் 2020 ஃபார் டபுளிங் தி டைகர் பாப்புலேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைகர் பாப்புலேஷனை டபுள் பண்ணால் அதுக்காண்டி இந்த அவார்டு கொடுப்பாங்க. TX2 அவார்டுன்னு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிலிபித் டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேசில் இருக்குது, யூபியில். அவங்களுக்கும் யூபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. சரிங்களா? ஃபஸ்ட் டைமாக இந்தியாவுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் அவார்டு TX2ன்னு சொல்லி. அப்புறம் ராயல் மானஸ் நேஷனல் பார்க் இது பூட்டானில் இருக்குது. அதே மாதிரி நம்ம அசாமில் இருக்க இந்த மானஸ் டைகர் ரிசர்வ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டைகர் கன்சர்வேஷன் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு. அப்புறம் கீழே பாருங்கள் டிரான்ஸ்பவுண்ட்ரி மானஸ் கன்சர்வேஷன் ஏரியா. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டைகர் கன்சர்வேஷன் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு. சரிங்களா? இந்த வருஷம். ஸோ மறந்துடாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு. டைகரை வந்து டபுள் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க, TX2 அவார்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். 4th குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர்கனைஸ் பண்ணது 3 பேர். இன்டர்போல் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷனு, யூரோபோல், அப்புறம் பேசல் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்னன்ஸு. நம்மளுக்கு இன்டர்போல் எங்கே இருக்குன்னா லயன் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த யூரோபோல் அதாவது யூரோப்பியன் யூனியன் ஏஜென்சி ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கோஆப்ரேஷன் தி ஹைஜ் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. அப்புறம் பேசல் இன்ஸ்டியூட் அது எங்கே இருக்குன்னா பேசலில் இருக்குது, சுவிட்சர்லாண்டில். ஸோ நம்மளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது ஹெட் குவார்ட்டர்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் நியூ ஸ்கீம்ஸ் விட்டுருக்காங்க, 2 ஸ்கீமு. துவாரி பশ্চিম பங்கா சர்க்கார் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கீம் கீழே என்னென்னா அதாவது நம்ம பீப்புளெலாம் இருப்பாங்க தெரியுமா அந்த ஸ்டேட்டில். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிரீவன்ஸு கவர்மெண்ட் மூலயமா ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இது. சரிங்களா? அவங்களோட கிரீவன்ஸு அவங்களுக்கு வர சந்தேகம் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறதுக்காண்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மேலே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கர்மாய் தர்மா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க யூத்ஸுக்கு. ஸோ அவங்களாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வந்து அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா? ஸோ வந்து கேட்டால் போட்டுருங்க. மேலே இருக்க தௌரி பশ্চিম பங்கா சர்க்கார்னா அது வந்து கிரீவன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா? கொண்டு வந்த ஸ்கீம் வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி கர்மாய் தர்மா இது பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக்ஸ் கொடுக்குறாங்க யூத்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். FDI ரிப்போர்ட் FDI இன் இந்தியா நவ் நெக்ஸ்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு. இது வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் ஏர்னஸ்ட் யங் குளோபல் லிமிடெட் 2 பேர் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க சொன்னதுபடி என்னென்னா இந்தியா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணும். அதாவது $120 to $160 பில்லியன் பெர் இயர் பை 2025 சரிங்களா? இந்த இயர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி $120 to $160 பில்லியன். அதே மாதிரி இது வந்து டு ஹெல்ப் டு இன்க்ரீஸ் தி FDI டு GDP அதாவது FDI டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரேஷியோ இருக்குது தெரியுமா? ஸோ அதை வந்து 3 to 4% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இருக்க லெஸ் தென் 2% விட. சரிங்களா? இவ்வளோக்கு வந்துருமா இதனால 3 to 4% வரைக்கும். இப்போ வந்து லெஸ் தென் 2% தான் இருக்குது இந்த ரேஷியோ. சரிங்களா? FDI டு GDP. நெக்ஸ்ட் பாருங்கள். இது ஒரு யோஜனா அட்டல் பீமித் வியாக்திக் கல்யாண் யோஜனா. ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. ABVKYனா அட்டல் பீமித் வியாக்தி கல்யாண் யோஜனா. ஸோ இது வந்து ESIC அவங்க தான் லான்ச் பண்ணாங்க, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனு. ஸோ இந்த ஸ்கீமை வந்து 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பீரியட் பார்த்துக்குங்க 1 ஜூலை 2020 30 ஜூன் 2021. சரிங்களா? கொரோனால தான், கோவிட்னால. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் கொடுப்பாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் இருக்குது தெரியுமா? ஸோ அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இயர்லியராக எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பெர் டே வேஜஸ் வந்து 25% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்க டேஸ்க்குலாம். இப்போ வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 50% ஆஃப் தி வேஜஸாக. சரிங்களா? இந்த ஸ்கீம் கீழே. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியன் ரயில்வேஸும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஹைதராபாத் 2 பேருமே பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காகனா அண்ட் இன்டிகிரேட்டட் கோல் ஃப்ரைட் ஆப்டிமேஷன் மாடல். ஸோ எதுக்காகனா இந்தியாவில் ரயில்வேஸ் மூலயமா ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் 2 பேருமே பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். NSDL பேமெண்ட் பேங்க்ஸ் லிமிடெட் அவங்களும் HC எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 பேரும் சேர்ந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்குலாம். சரிங்களா? அதாவது NSDL பேமெண்ட் மூலயமா அந்த பேமெண்ட் பேங்க் மூலயமா அதாவது NSDL ஜிஃபி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா கொடுக்குறாங்க. மொபைல் அப்ளிகேஷன் அது. ஸோ அது மூலியமாகவே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 2 பேரும் பார்ட்னர் பார்த்துங்க. NSDL பேங்க்கும் எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் HDFC எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும்.
இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஸ்கீம் விட்டுருக்காங்க, முத்தூட் கோல்டு ஷீல்டுன்னு சொல்லி. ஆக்சுவலாக என்னன்னா இது மூலயமா கோல்டு ஜுவல்லரிலாம் இருக்குது தெரியுமா, ஸோ கோல்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறக்காண்டி ஒரு ஸ்கீம் தான் இது, முத்தூட் கோல்டு ஷீல்டு நேம் பார்த்துங்க. ஸோ இதுக்காக பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் பிஎன்பி மெட்லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பார்ட்னர் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பிரதன் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ இதை வந்து அவங்க மூலியமாகவே நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த யோஜனா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இந்த பிரதன் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இருக்குது தெரியுமா, இந்த ஸ்கீம் கீழே 2 lakhs ஆன் டெத்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மாதிரி டியூ டு எனி ரீசன்னால இறந்து போனாலுமே 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ஆகும் இதுக்கு டெத்துனால. அதே மாதிரி மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 இயர்ஸ். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து 330 ஆனுவலி சரிங்களா. பார்த்துங்க யாருன்னு கேட்பாங்க. அதாவது இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கில் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே வந்து இது நம்ம எலிஜிபிள் சரிங்களா. இந்த பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா கீழே இன்சூரன்ஸ் சரிங்களா. இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கும் பிஎன்பி மெட்லைஃப் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கிளிக் டு ப்ரொடெக்ட் கொரோனா கவாச் பாலிசி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் ஹெச்டிஎஃப்சி எர்கோ 2 பேருமே சேர்ந்து விட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. காம்போ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான் கிளிக் டு ப்ரொடெக்ட் கொரோனா கவாச் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கரண்ட் பேண்டமிக்காக சரிங்களா நம்ம எலிஜிபிள் யாருனாலும் போட்டுக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், நித்தி ஆயோக் ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா டு எக்ஸ்ப்ளோர் டெக்னாலஜிக்கல் அண்டு கமர்ஷியல் வையபிலிட்டி ஆஃப் விர்ஜின் ஹைப்பர் லூப் டெக்னாலஜி. அப்படின்னா இந்த விர்ஜின் ஹைப்பர் லூப் டெக்னாலஜினா அல்ட்ரா ஹை ஸ்பீட் ட்ராவலிங் இன் இந்தியா. அதாவது வந்து இந்த டெக்னாலஜி மூலிமா நம்ம அல்ட்ரா ஹை ஸ்பீட் ட்ராவல், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொண்டு வரலாம் இந்தியாவில். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்காண்டி, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறக்காண்டி கமிட்டி போட்டிருக்காங்க நித்தி ஆயோக். அது ஹெட் யாருன்னா விஜய்குமார் சரஸ்வத் சரிங்களா. அவர் வந்து நித்தி ஆயோக் கூட மெம்பர் தான். ஹெட்டு முக்கியம் நமக்கு விஜய்குமார் சரஸ்வத். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு நாவல். அதாவது ஃபஸ்ட்டு போஜ்புரி நாவலை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புல் சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு போஜ்புரி நாவலை ரிட்டன் பண்ணது யாருன்னா பாண்டே கபில். இவங்க தான் எழுதினாங்க. அதை வந்து இப்போ நம்ம கௌதம் சௌபே இவங்க வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், வருணாஸ்திரா. இது வந்து ஃபஸ்ட் ஹெவி வெயிட் டோர்பேடோ, அதாவது ஒரு இது மாதிரி வெப்பன் மாதிரி சரிங்களா, மிசைல் வெப்பன் மாதிரி. இதை வந்து இந்தியன் நேவியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணது யாருன்னா சதீஷ் ரெட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓட சேர்மன் தான், அவர் தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணார் இதை சரிங்களா. இது வந்து வருணாஸ்திரானா ஹெவி வெயிட் டோர்பேடோ சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதை டிசைன் பண்ணது, டெவலப் பண்ணது யாருன்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லெபார்ட்டரி. அது எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு என்எஸ்டிஎல் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினமில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு எக்ஸைஸ், நேவல் எக்ஸைஸ் தான். சிம்பாக்ஸ் 2020 27th எடிஷன் இந்த வருஷம் நடந்தது. ஸோ இந்தியாவுக்கு சிங்கப்பூருக்கு நடக்கும். இது பைலேட்டரல் மேரிடைம் எக்ஸைஸ் தான். எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க, அந்தமான் சீல போட்டுருங்க. அதே மாதிரி இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா நம்ம இந்தியன் நேவி இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணாங்க சரிங்களா, இந்த எடிஷனை 27th. நெக்ஸ்ட் பாருங்கள், November 25th பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன். ஸோ தீம் முக்கியம், ஆரஞ்சு தி வேர்ல்டு ஃபண்ட் ரெஸ்பாண்ட் ப்ரிவென்ட் கலெக்ட். இப்போ November 19 to 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக்கு இந்த வருஷம் கொண்டாடுறோம் நம்ம. November 19 25 வரைக்கும் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக்கு. அதே மாதிரி November 26 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே ஆர் சம்விதான் திவாஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், டெத் நியூஸு. சுசிலா தேவி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா தான். இவங்க வந்து ஹரியானா ஃபர்ஸ்ட் லேடி அண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஒடிசா கவர்னர் ப்ரொஃபஸர் கணேஷ் லால். ஸோ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ரே கிளிமென்ஸ். ஸோ இவங்க ஃபார்மர் இங்கிலாந்து லிவர்பூல் அவங்களோட கோல் கீப்பர் தான். ஸோ ஃபுட்பால் கோல் கீப்பர். ஸோ இங்கிலாந்துக்காரர் தான். கண்ட்ரி கேட்டால் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது ஒரு டெத் நியூஸ். இதுவும் அலக்குரஞ்சன் தேஸ்குப்தா. இவங்க பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வின்னர் தான். பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெங்காலி போயிட்டு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ போட்டுருங்க. அதே மாதிரி ஒய்எம் தெசோஸ்தலே. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சேர்மன் ஆஃப் எல்என்டி ஃபினான்ஸ் சரிங்களா. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடு சேர்மனாக இருந்திருக்காரு எல்என்டி ஃபினான்ஸுக்கு, இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேக் காஜா ஹுசைன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் பார்த்தா தேவி பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸான பாப்புலர் நேமு. ஸோ இவங்க வந்து தெலுங்கு போயிட்டு ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அப்புறம் கேந்திரா சாகித்ய அகாடமி அவார்டு வின்னர் சரிங்களா. ஸோ வந்து நிறையா இருக்காரு. ஸோ பார்த்துங்க, போயட், ஜேர்னலிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரிங்களா. தெலுங்கு போயிட்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் வேர்ல்டு அஃபேர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் வச்சு கொலாபரேட்டிவ் ரீசர்ச் இன் ஏரியாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சரிங்களா. அதுக்காக பார்ட்னர் வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள், 1.5 lakh ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து எவ்வளோனா 1.5 lakh சரிங்களா. அவ்வளோ சென்டர்ஸை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க டிசம்பர் 2022. அப்புறம் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க டு பேன் அன்லாஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஃபார் மேரேஜ். ஸோ மேரேஜுக்காக இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணால் 10 years ஜெயிலு, அப்புறம் பெனால்ட்டி வந்து 50,000. அப்புறம் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ண போகிறாங்க அயோத்தியா ஏர்போர்ட்டை அஸ் மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி சரிங்களா. உத்தரப்பிரதேஷ் தான். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், RBI பெனால்ட்டி போட்டிருக்காங்க 10 lakhs முத்தூட் ஃபினான்ஸுக்கு சரிங்களா. ஸோ பண்ணுறாங்க முத்தூட் ஃபினான்ஸு 10 lakhs போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
அப்புறம் இன்னொரு ஒரு 5 lakhs பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ பார்த்துங்க 5 lakhs மணப்புறத்துக்கு, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 10 lakhs வந்து முத்தூட் ஃபினான்ஸுக்கு. அப்புறம் அச்சுதா சமந்தா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவரை வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டாக போட்டிருக்காங்க. இவர் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. ஒடிசாலேருந்து ஃபஸ்ட்டு இவங்கள தான் போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டாக. அப்புறம் ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா சோலார் பவர்டு அன்மேன்டு அட்டானமஸ் சர்வே கிராஃப்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன, இந்தியன் போர்ட்ஸ் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி, சரிங்களா, ஐஐடி மெட்ராஸ் தான். அப்புறம் ஆந்திரபிரதேஷ் பார்த்தீங்கன்னா அபாயம் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா விமன்ஸ் வந்து சேஃப் ட்ராவலுக்காக, இந்த ஆட்டோ டாக்ஸிலாம் போவாங்க தெரியுமா, ஸோ அதுக்காக ஆந்திரபிரதேஷ் ஆப் முக்கியம். அபாயம் அப்ளிகேஷன், சரிங்களா, ஆந்திரபிரதேஷ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒடிசா எசென்சியல் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் பில்லு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பில்லை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. எதுக்காகனா, அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தெரியுமா எம்ப்ளாயிஸ்லாம், கவர்மெண்ட்டில் இருக்கவங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த ஃபயர் சர்வீஸு, ஃபாரஸ்ட் பிரிசன், ஸோ இதில் இருக்கவங்களாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு லா வந்து ப்ராஹிபிட் பண்ணும். அதுக்காக இந்த பில்லை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் பாருங்கள், ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸில் எலான் மஸ்க் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார், சரிங்களா, ரீச் ஆகிட்டார். பில் கேட்ஸை வந்து முந்திட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார். ஃபஸ்ட் யார்னா ஜெஃப் பிசோஸ், அமேசான், சரிங்களா, அமேசான் சிஓ அவர் தான். செகண்ட் வந்து எலான் மஸ்க் இப்போ இருக்கார். தேர்டு பில் கேட்ஸு. அப்புறம் ஐஐடி கவுஹாத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது நாவல் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லி, சரிங்களா, அதாவது இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக புதுசாக, சரிங்களா, ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ஐஐடி கவுஹாத்தி தான் போட்டிருங்க. அதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் ரீஃபைனர், சரிங்களா, பை 2021. யார் சொன்னதுன்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ தான். ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் தான் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்னர் வாஜ்பாய் வாலா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது டாக்டரேட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் ஹானரரி டாக்டரேட் டு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் கே சிவனுக்கு, சரிங்களா, அவ்வளோதான். அப்புறம் கோவிட்-19 வேக்சின், இந்த வேக்சின் BNT162b2. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது இந்த பிஃபிசர் இன்க் அண்டு பயான்டெக், ஜெர்மனி கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பண்ணாங்க, ஃபேஸ் 3 ட்ரையல் 95% வரைக்கும் சக்ஸஸிவாக இருக்குது, சரிங்களா. ஸோ வந்து அந்த ஹை சக்ஸஸ் ரேட்டு. ஸோ பார்த்துங்க. அப்புறம் கீழே பாருங்கள், தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். ஸோ அவங்க ஒரு ஆர்டினன்ஸ் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டு பேன் ஆன்லைன் கேமிங், ஆன்லைனில் கேமிங்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அதை பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா அதுக்கு ஃபைனு, அப்படி அதையும் மீறி பண்ணால் அதாவது 5,000 ஃபைன்லேருந்து 6 months ஜெயில் வரைக்கும். அப்புறம் ஏஜிஸ் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது பார்த்தீங்கன்னா ராய்தான் ஸ்டாண்டர்ட் மிசைல் SM-3 பிளாக் AA. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் தான். யூஎஸ்ஏ ரீசெண்டாக இதை டெஸ்ட் பண்ணாங்க. யூஎஸ்ஏ தான், மறந்துடாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 12th இந்தியா யூரோப்பியன் யூனியன் இப்போ நடந்துச்சு மீட்டிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் டயலாக். ஸோ இதுதான் நடத்துனாங்க 2 பேர் சேர்ந்து மெயினாக, சரிங்களா. 12th இந்தியன் யூரோப்பியன் யூனியன். அப்புறம் மகா ஆவாஸ் யோஜனா. ஸோ இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் இதை லான்ச் பண்ணாங்க, இந்த யோஜனாவை. ஸோ இது கீழே என்னென்னா 8.82 lakhs ரூரல் ஹவுசஸ் வித்தின் 100 daysலேயே வந்து பில்டு பண்ண போகிறாங்க. அப்புறம் சைக்ளோன் நிவார். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த நிவார் எங்கெங்கே ஹிட் ஆச்சுன்னு கேட்பாங்க, ஹிட் பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. தாக்குச்சுன்னு கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் புதுச்சேரி. அதே மாதிரி சங்கி 5 லூனார் மிஷன். ஸோ இந்த மிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டுலேயே சைனா அனுப்புனாங்க. அதாவது ராக் சாம்பிளை வந்து மூணுலேருந்து எடுத்துகிட்டு வருது, சரிங்களா. இந்த மிஷனு சைனா தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ யுனைடெட் நேஷன் இன்டர் ரீஜனல் கிரைம் அண்ட் ஜஸ்டிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது எங்கே இருக்குன்னா இட்டாலி டரீனில் இருக்குது, சரிங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க, நியூஸில் வந்துச்சு. அப்புறம் இது பாருங்கள், நேஷனல் ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி. ஸோ இது மூலயமா இந்தியாவில் எய்ம் வச்சிருக்காங்க டு இன்க்ரீஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் 6 times இப்போ இருக்கிறதோட 6 times இன்க்ரீஸ் பண்ணணும் பை 2035, சரிங்களா. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 46 ஆன்லைன் AICTI ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் அகாடமி ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது 46 இடத்துல வந்து இந்த ட்ரைனிங் அகாடமி வந்து செட்டப் பண்ண போகிறாங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான். 46 இடம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் கீழே பாருங்கள், பிரம்மோ சூப்பர் சோனிக் மிசைலை ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க, அதாவது அப்டேட்டட் வெர்ஷன். அது பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ மிசைல் வந்து ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி 290 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த மிசைலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.8 மேக் வரைக்கும். அப்புறம் NS டோமர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான், நரேந்திர சிங் டோமர். அவங்க பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்வாரா மெகா ஃபுட் பார்க்கு, எங்கன்னா பஞ்சாபில் தான், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இந்தியா டார்கெட் வச்சுருக்காங்க, அதாவது கட்டிங் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் பை 30-35%, சரிங்களா. 30-35% இது யார் சொன்னதுன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான், சரிங்களா. ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை எவ்வளோ இந்தியா கட் பண்ணுறதா டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 30-35% வரைக்கும். G20 சமிட்டு. ஸோ வந்து எங்கெங்கே நடக்க போகுதுன்னு பாருங்கள், அப்படியே கேட்டுருவாங்க. ஏன்னா 24 வரைக்குமே விட்டாங்க லிஸ்ட்டு. சவுதி அரேபியா இந்த வருஷம் 2020, இட்டாலியில் வந்து நெக்ஸ்ட் இயர் 2021, இந்தோனேஷியாவில் 2022 நடக்கும். இந்தியாவில் ரொம்ப முக்கியம் 2023, சரிங்களா, மறந்துடாங்க. இந்தியாவில் 2023, பிரேசிலில் பார்த்தீங்கன்னா 2024, சரிங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இந்த இதெல்லாம் பார்த்துங்க எங்கெங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க G20 சமிட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கூடது.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான எனேபிள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.